ஒரு காட்டாட்சி, ஒரு குடும்பாட்சி, ஒரு அராஜக ஆட்சி, ஒரு பேயாட்சி, அதையெல்லாம் 5 ஆண்டு காலமாக பொறுத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் உங்களுடைய அரசியல் பணியை செம்மையாக செய்து தமிழக மக்களுடைய பாதுகாப்பரனாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் 5 ஆண்டு காலமாக அரசு செய்திருக்கக்கூடிய தவறு. எத்தனையோ பேர் சிறைக்கு போயிருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு உங்களுடைய தொழில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேருக்கு வீட்டில் அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரைடு நடத்தியிருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் பதிவு போட்டதற்காக கைது செய்யப்பட்டு எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தவங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5 ஆண்டு காலமாக கடுமையாக களத்தில் நின்று அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மக்களுடைய மனதில் இருந்து என்னைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. உண்மையாலுமே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது 5 ஆண்டுகள் கழித்து. பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. காலையில் எடப்பாடி என்ன சொன்னாங்க, வேலுமணி என்ன சொன்னாங்க, அக்கா வானதி அக்கா கூட திருப்பூர்ல பேசினாங்க. ஏதாவது ஒரு செய்தி, ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை ஒரு செய்தியா போட்டா பெண் அமைப்பிலிருந்து பத்திரிகை நண்பர்கள் எடிட்டருக்கு போன் பண்ணுவாங்க, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணிடுவோம், அரசு கேபிள்ல கடைசியத்துக்கு உங்களை போட்டுருவோம், கேபிள கட் பண்ணி விட்டுருவோம், எப்படி நீங்க போடுவீங்க? அந்த அடக்குமுறை எல்லாம் தாண்டி இன்னைக்கும் களத்தில் தங்களால் முடிந்தவரை பெண்களுக்கு மக்களுக்கு எதிராக பிரச்சனை எல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்தின் பலத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம், நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது மூன்றாம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தினத்தன்னைக்கு காலையில் ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கார். 72 வயது பெரியவர். ஒரு மர்ம நபர் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த பெரியவருடைய தலையை தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கொண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. 65 வயது. சத்தம் கேட்குதன் வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது மூதாட்டிய தாயார பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி விடுறாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது.